பாஸ் ஆகலை. டிஎன்ல பார்த்தீங்கன்னா நம்ம போட்டி கொடுத்துருக்கோம் 91-03 கொடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரிசல்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 30-69. அதில் போட்டி மிஸ் ஆயிடுச்சு. கேரளில் பார்த்தீங்கன்னா ஒரு 49-94 வருதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேறு நம்பர் பவர் பண்ணா அப்படின்னு நான் 44 அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை கொஞ்சம் நல்லா பார்க்காம விட்டாச்சு, இல்லைன்னா 44 மீன் வாங்கியிருக்கலாம். இது மொத்தமாகவே எடுத்திருந்தா அது 3 நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பவர் பண்ணாலும் ரிவர்ஸ் பண்ணாலும். சரி வாங்க இன்றைக்கான கேஸிங் பார்ப்போம். இது வந்து பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும். அது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பாருங்க AB 77, அந்த 77 மறுபடியும் ரிப்பீட் 77 வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மேலே பாருங்கள் AB 92, அதை எடுத்து ஒரு நாள் விட்டு AB 92 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே பாருங்கள் AB 89, அதுக்கு ஒரு நாள் விட்டுனா இன்றைக்கி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். AB 89 3ஆவது டைம் வருமா என்னான்னு பாருங்கள். மேக்ஸிமம் 2 டைம் அடித்து முடிச்சிருவேன். உங்களுக்கு இதில் எதுவும் வரும்னு தோணுச்சுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்க போகிற நம்பர் பார்த்திங்கன்னா வீக்லியில் ஒரு நம்பர் தரேன், அது பாருங்கள் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கான்னு ஒரு ரூட்டு சொல்லிடுறேன். இங்கே வந்து பாருங்கள் AB 12, அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள் மறுபடியும் AB 12 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாருங்கள் AB 01, அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள் அந்த 01க்கு மட்டும் பவர் பண்ணால் 06. அடுத்து வந்து பாருங்கள் 64, அந்த 64க்கு 4க்கு மட்டும் பவர் பண்ணால் 9 ஃப்ரெண்ட்ஸ். 69. இங்கே வந்து AB ஆரம்பிக்கும் போது பாருங்கள் AB ஆரம்பிக்கும் போது 12, அடுத்த நாள் ரிசல்ட் 122. இங்கே AB ஆரம்பிக்கும் போகும்போது பாருங்கள் 01க்கு 06. அடுத்து வந்து AB ஆரம்பிக்கும் போது பாருங்கள் 64, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 69 ஆடும்போது 699 ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே முடிச்சிட்டேன். இதே ரூட்டில் தான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் AB 51, அப்படியே ஒரு நாள் அடுத்த நாளே பாருங்கள் AB 51 511, AB 06 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2வது ரிசல்ட்டுக்கு தான் ஆடுவேன் டபுள்ஸு. அதே மாதிரி இங்கே 2வது ரிசல்ட்டுக்கு முடிக்கும் போது அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது வந்து ஒரு ரூட்டு தான் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம 2வது ரூட்டுக்கு போகிறோம், அடுத்து 3வது ரூட்டுக்கும் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது வந்துச்சுன்னா அடுத்து 3வது ரூட்டுக்கு போகலாம். ஒரு வாரம் விட்டு பாருங்கள் AB 52 ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாளில் வந்திருக்கோம். அடுத்தடுத்த நாள்னா அடுத்தடுத்த வாரத்துலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் பாருங்கள் ஒரு வாரம் விட்டு கேப்பில் வரும். இது நம்ம 2வது டைம் தான் போகிறோம் பார்த்துக்குங்க. AB 52, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா B போர்டு மட்டும் பவர் பண்ணோம்னா AB 57 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்துக்குங்க இந்த 51க்கு 06,
பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 57 வராது, 07. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இங்கே வந்து ஒரு நம்பர் டி போர்டு மட்டும் பவரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே பவருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஏபி 07, ஏபி வந்து 07. இப்போ இங்கே சி போர்டு என்ன இருக்கான்னு பாருங்கள். சி போர்டு பார்த்தீங்கன்னா 6, 2, 3. ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 6, 2, 3, 0, 9, மறுபடியும் 9 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சி போர்டு என்ன ஆகும்னு பாருங்கள். 1, 8, 7 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எழுதிடுவோம். 1, 8, 7. அது பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பருக்கு பவர் வந்துருச்சு. அப்போ 0, 9 தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு பவர் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா 0வுக்கு பவர் வந்து 5 வரும். இப்போ 0 75 வருதான்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு சி போர்டு வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த 9க்கு பவர் எடுத்தால் 4, 0 74 அப்படி வருதானு கூட பாருங்கள். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். 0 75 வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு சி போர்டு மட்டும் பாருங்கள். 8, 0, 7. இன்னைக்கு சி போர்டு 5 வந்துச்சுன்னா 80 75 ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் போட்டிருப்பான். 4 டைமோ 5 டைமோ வந்திருக்கோம். அப்போ ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் போட்டி வந்து 80 75 ட்ரை பண்ணிக்கோங்க. நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.